ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பேன்கேக் மேக் ஓவர் காட்டியிருந்தேன். இன்றைக்கி வந்து அவங்க ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள். நல்ல ஒரு டீப் டோனு அதை மிகைப்படுத்தாமல் அவங்க என்ன கம்ப்ளெக்ஷனில் இருந்தாங்களோ அவங்கள நல்ல பளபளன்னு ஷைனிங்காக ஜஸ்ட்டு அவங்கள எடுத்து மட்டும்தான் காட்டியிருக்காங்க. அவங்க இப்போது ஒரு கிராமத்து பின்னணியிலேருந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஜுவல்லரி கொண்டு வருவாங்க, என்ன மாதிரி சாரீ எடுத்துகிட்டு வருவாங்கங்கிறத தான் ப்ராக்டிக்கல் நாலேஜாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சிம்பிள் பேன்கேக் மேக் ஓவர் ஹார்ட்லி 45 minutes to 1 hour நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப், ஏன்னா டக்குன்னு வந்தால் பண்ணுறக்கு ஒரு நாளைக்கு 5 மேக்கப் வந்தால் கூட பண்ணிவிட்டு அழகாக காசாக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப்பை ரொம்ப அழகாக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பக்காவாக முடிச்சிருக்காங்க. வெறும் ஜஸ்ட்டு 20 days கற்றுட்டு இவ்வளோ அழகாக ஃபினிஷிங் சாரீலேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே அவங்களே தான் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இது வந்து முகூர்த்த லுக்கை வந்து எப்படி இருக்கும், மார்னிங்கில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுப்பாங்க. அந்த ஷார்ட் டைமில் எப்படி முடிக்கிறது